கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்முடைய ஆபத்தின் வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலர் தங்களுடைய ஆபத்து நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய இக்கட்டிலிருந்து ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். அநேகர் ஆபத்து நேரங்களில் மனிதர்களை நாடி ஏமாற்றமடைகின்றனர். நாம் கர்த்தருடைய வார்த்தையும் அவரையும் நம்பி அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 119:22 வாசிக்கிறோம், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். இக்கட்டை போல மற்றொன்று நிந்தையும் அவமானமும் ஆகும். மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் சகித்து கொள்வார்கள். ஆனால் நிந்தையும் அவமானத்தையும் சகிப்பது முடியாத காரியம். நிந்தையும் அவமானமும் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள். எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவை கொட்டினார்கள், உமிழ்ந்தார்கள், அவரை அடித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தனர், ஏளனம் செய்தனர். இத்தனை அவமானங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சகித்தார். அவருக்கு வந்த அவமானம் ஒன்றும் நமக்கு வரவில்லை. இயேசுவோடு சேர்ந்து பாடுகளை அனுபவிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நாம் நினைத்து கொள்ளும்போது நாமும் நிந்தையும் அவமானத்தையும் ஜெயித்து கர்த்தருக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழுவோம். சங்கீதம் 119:61 தாவீது சொல்கிறார், துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும்போது அநேகர் வேதத்தை வாசிப்பார்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கரின் கூட்டங்கள் கொள்ளையிட்டும் வேதத்தை மறக்காமல் அதை கை கொண்டிருந்தார். தாவீதை எல்லா நெருக்கத்திலும் இக்கட்டிலும் கர்த்தர் விடுவித்தார். நம்முடைய இக்கட்டான ஆபத்தான நேரத்தில் நாம் அவரை முறுமுறுக்காமல் கர்த்தரை மறவாமல் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து சாட்சியுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற எல்லா இக்கட்டிலும் நெருக்கத்திலும் அவர் நம்மை விடுவிப்பார். நம்முடைய நிந்தையும் அவமானத்தையும் மாற்றுவார். கர்த்தர் தாவீதின் நெருக்கத்திலும் ஆபத்திலும் தாவீது கூட இருந்து அவரை தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிந்தையும் அவமானமும் இக்கட்டும் ஆபத்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பார், எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 107:6 படி, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.